மொபைல் ரிப்போர்ட் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ எந்த இடத்துல நிற்கிறோம்னு சொன்னால், மட்டக்களப்பு காத்தாங்குடி பிரதேசத்தில் இருக்கிற அல்-அக்ஷா கிராண்ட் ஜும்மா மஸ்ஜித் பள்ளிவாசலில் தான் நிற்கிறோம். இது ஏன் ஸ்பெஷலான ஒரு விடயமாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜெருசலேமில் அல்-அக்ஷா பள்ளிவாசல் இருக்குது. அந்த அல்-அக்ஷா பள்ளிவாசல்ற வடிவமைப்பை பேஸ் பண்ணித்தான் இந்த பள்ளிவாசலும் கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷலான விஷயமாக இருக்குது. மொழி பயிற்சி, அது மாதிரி சமூக சேவை மற்றும் பல வகையான செயற்பாடுகளையும் செய்து கொண்டு வராங்க. சரி, நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக அந்த பள்ளிவாசலுக்கு உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். போகிற வழியிலேயே வாங்க இந்த பள்ளிவாசலோட சிறப்பம்சங்களை பற்றி நாங்கள் கதைச்சு கொண்டே போகலாம். பள்ளிவாயில யார் கட்டினு பார்த்தோம்னு சொன்னால், இலங்கையின் முன்னாள் பிரதி அமைச்சர் LLM ஹிஸ்புல்லா அவர்கள் தான் உருவாக்கி இருக்கிறார். இப்போ இந்த பள்ளிவாசல் எல்லாரும் சொல்கிறாங்க, இதில் கட்டடக்கலை மிகவும் அழகாக இருக்கும், உள்ளுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரமிச்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி. ஸ்பெஷாலிட்டி என்ன? அதே இதுக்கு அப்படின்னா சரி, நன்றி. நாங்கள் ஒரு நிறுவனம் உண்டு. வாவ், உண்மையிலேயே சூப்பர்வா இருக்குது, அழகா இருக்குது. பாருங்க, இதுதான் பள்ளிவாயல்ற உட்பகுதி. இந்த அல்-அக்ஷா பள்ளிவாயிலை கட்டுறதுக்கு இலங்கையின் அரசாங்கத்தாலே நிதி உதவி செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. இலங்கை அரசாங்கத்தில் நிதி உதவி செய்யப்பட்டாலும், ஒரு பகுதி அளவில் செய்யப்பட்டாலும், உள்ளூரில் மற்றது வெளிநாடுகளில் இருக்கிற இஸ்லாமிய நன்கொடையாளர்கள்ட்ட இருந்தும் உதவி திட்டம் பெற்று இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கு. 10 வருடங்களாக இந்த பள்ளிவாயல் கட்டட பணிகள் ஆரம்பிச்சு, அதுக்கு பிறகு இந்த அல்-அக்ஷா கிராண்ட் ஜும்மா மஸ்ஜித் காத்தாங்குடியில ஒரு பொதுமக்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடமாகவும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இடமாகவும் அமைய பெற்றிருக்கிறது. ஒரு சிறப்பம்சமா இருக்குது. My God. இங்க நாங்க முன்னுக்கு மேல கோபுரத்தை பார்த்தோம்னு சொன்னா, இந்த கோபுரம் இந்த பாரம்பரிய இஸ்லாமிய கட்டடக்கலையை பிரதிபலிக்கிறதாக அமைஞ்சிருக்குது. இதுல மினராக்களும் அழகான முறையில வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது நாங்க காணக்கூடியதாக இருக்கும்.
வெளிப்புறத்துலையும் பார்த்தோம்னு சொன்னா இந்த அலங்காரங்கள் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்குது. அந்த மதில்கள், அதாவது இந்த சுவர்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அந்த குர்ஆன் வசனங்கள் எல்லாம் அழகாக வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்குது, அதெல்லாம் அழகாக எழுதப்பட்டிருக்குது. ஆகவே பார்க்கறதுக்கே இங்கே வரும்போது ஒரு பார்க்கறதுக்கு அழகாகவும் ஒரு தெய்வீகமான ஒரு தன்மையை உருவாக்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. இங்கே இந்த துருக்கியில இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சிவப்பு கம்பளங்களை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லியும், அது போல இந்த கண்ணாடிகள் இருக்குதானே அது வந்து சீனாவில இருந்து கொண்டு வரப்பட்டதாகவும், அது போல வந்து சவுதியில இருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட இந்த பளிங்கு சாமான்கள், அதாவது பளிங்கு பூச்சிகளும் வந்து பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. அது போல இந்திய கலைஞர்களும் வந்து இந்த அவங்களால வடிவமைக்கப்பட்ட சிற்ப கலைகளும் வந்து இந்த பள்ளிவாயலை அலங்கரித்து கொண்டு இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இங்கே வழிபாடு செய்கிறதுக்கான மண்டபம் வந்து பெரிய அளவில் இருக்குது. அதாவது ஆயிரக்கணக்கான ஆட்கள் வந்து ஒரே நேரத்தில் இருந்து இங்கே வழிபாடு செய்யக்கூடிய மாதிரி இந்த இடம் அமைஞ்சிருக்குது. பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பல்ப்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி ஒலி அமைப்பு கூட அழகாக இருக்கும். அதாவது ஒலி அமைப்புகள் கூட தெளிவாக கேட்கக்கூடிய மாதிரி அமைஞ்சிருக்கும். சரி, இந்த அல்-அக்ஸா கிராண்ட் ஜும்மா பள்ளி வாயல் வந்து ஒரு வழிபாட்டு மையமாகத்தான் இருக்குதான்னு சொல்லி கேட்டோம்னா இல்லை. அதாவது இங்கே வந்து வழிபாடு செய்துட்டு மட்டும் போகிறாங்களான்னு சொன்னால் உண்மையிலேயே இல்லை. வழிபாட்டு மையமாக இருந்தாலும் அதோட சேர்த்து இவங்க வந்து பல வகையான பணிகளை செஞ்சு வராங்க. அதாவது சமூக வளர்ச்சிக்கு தேவையான விடயங்கள், அப்படி பல விடயங்களை வந்து அது மாதிரி சமூக பணிகள், மற்ற மக்களுக்கு தேவையான விடயங்கள், இவ்வாறு வந்து பல விடயங்களையும் அவங்க செஞ்சு கொண்டு வரதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இங்கே இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு சொல்றாங்கன்னா வெள்ளிக்கிழமை தொழுகை, அதாவது ஜும்மான்னு சொல்லுவோம். ஜும்மா தொழுகை வந்து இங்கே வந்து மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்குது. அது போல் வந்து இங்கே வந்து பிள்ளைகளோட கல்வி கலாச்சாரத்திலையும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மதவியல் வகுப்புகள், குர்ஆன் பயிற்சி வகுப்புகள், அது போல் வந்து இஸ்லாமிய அறிவியல் சம்பந்தமான கருத்தரங்குகள் எல்லாம் வந்து இங்கே நடைபெறுறத காணக்கூடியதாக இருக்கும். உண்மையிலேயே இங்கே இன்றைக்கு வந்து பார்த்தது எனக்கு சந்தோஷமான ஒரு விடயமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் காத்தாங்குடியில் வந்து பல வகையான விசேட அம்சங்கள் இருந்தாலும் இப்போ இந்த அல்-அக்ஸா கிராண்ட் ஜும்மா மஸ்ஜித் பள்ளிவாசல் வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. அதாவது காத்தாங்குடியில் இருந்து வந்து பார்வையிடுறாங்க மக்கள், அது மாதிரி வெளியூர்கள்ல இருந்து வெளி இடங்கள்ல இருந்தெல்லாம் வந்து பார்வையிடக்கூடிய, அவங்க பார்வையிடுறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சில வேளை நீங்கள் நினச்சி கொண்டிருப்பீங்க, அதாவது நாங்கள் வந்து பள்ளி வாயிலுக்கு உள்ளுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரலாமா, இங்கே வந்து உள்ள வீடியோ எடுக்கலாமா அப்படின்லாம். நீங்கள் தாராளமாக வந்து இந்த பள்ளி வாயிலை பார்க்கலாம். காத்தாங்குடி நகரத்தில் தான் இருக்குது. நீங்களும் வந்து இதை பார்த்து எப்படி உங்களோட அனுபவம் சொல்லி பார்த்தவங்க இங்கே கமெண்ட் பண்ணலாம். ஓகே, இணைந்து கொண்டமைக்கு நன்றி சொந்தங்களே. நாங்கள் மீண்டும் இன்னொரு இடத்துல உங்களை சந்திப்போம். வணக்கம்.